வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா பாயாசம், பால் பாயாசம், அப்புறம் வந்துட்டு ஜவ்வரிசி வந்துட்டு ஒரு ஜவ்வரிசி வறுத்து தண்ணியில் போட்டு வேக வைக்கிறேங்க. வெந்துட்டுருக்கு. ஜவ்வரிசி வேகும் போதே வந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். அப்போ தான் இனிப்பு தூக்கி கொடுக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் சேமியா வந்துட்டு நீட்டு சேமியா வாங்கி வந்துட்டாங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து நம்ம ஜவ்வரிசி வெந்தவுடனே அது கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பிள்ளைங்க வந்துட்டு எதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லைங்களா? அதனால் ஏதாவது ஒரு வடை பாயாசம் ஏதாச்சும் ஒன்று நம்ம செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு நான் இதை செய்கிறேன். சேமியா வறுத்து அந்த ஜவ்வரிசி கூட போட்டாச்சுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை வந்துட்டு இந்த கரண்டியால் 2 கரண்டி சர்க்கரை போட்டுட்டாங்க. அதாவது டேபிள் ஸ்பூனால் வந்துட்டு 6 ஸ்பூனுங்க சர்க்கரை. சரிங்களா? உங்கள் வீட்டுக்கு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி, மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி சர்க்கரை கூடவோ குறைச்சோ போடுங்க. நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வந்துட்டு நெய் ஊற்றி முந்திரி வறுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. சேமியா வெந்துடுச்சு, பாலை ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்ரு பால் கம்மியாகவேங்க காய்ச்சி வச்சுருந்தேன். அதை எடுத்து இதோட ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம நெய்யில் வந்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கணுங்க. அப்புறம் ஆல்ரெடி ஏலக்காய் போட்டிருக்கேங்க. ஏலக்காய் நசுக்கி போட்டிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். சேமியா பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க, சூப்பராக சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் தாங்க அது செய்கிறதுக்கு. இப்போ தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் ஆறினோடனே நல்லா கட்டியாகிடுங்க. அவ்வளோதாங்க. வாங்க, சேமியா பாயாசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம்